திருலட்சுமி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகா ஒரு வழியா அந்த ரவுடியை ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இதை எப்படியாவது நம்ம திருக்கிட்ட சொல்லணும். அவர் உயிரை காப்பாற்றியே ஆகணும். அம்மா எழுதி வச்ச மாதிரியே அவருக்கு சுற்றி ஆபத்து இருக்குது, நல்லா தெரியுது. எப்படி காப்பாற்றலாம், யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க மகா. இங்கே பார்த்தா திருவும் திவ்யாவும் சந்தோஷமாக மேடையில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. திரு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம ரெண்டு பேர்த்தோட காதல் வீட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும். அதையெல்லாம் சமாளிச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழ போறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு ஈஸியா இருப்பீங்கன்னு நினைக்கல. நானும் உங்களுக்கு அத்தை பொண்ணு, எப்படி ஒரு சொந்த பந்தம் இப்படி கூடிய சீக்கிரம் அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே திரு அப்படின்னு சொல்றாங்க திவ்யா. இது கேட்ட திருவும், ஆமா திவ்யா, நம்மளுக்கு கடவுளா சேர்த்து வச்சிருக்காரு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பம் சேர்ந்து வாழணும்னு இருந்திருக்கு. அதனாலதான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க வச்சு லவ் பண்ண வச்சு இன்னைக்கு ரெண்டு குடும்பத்தையும் நம்ம சேர்த்து வச்சிருக்கோங்கிறாங்க திரு. அப்போ மகா தான் ஃபோன் பண்றாங்க. என்னது புது நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு திரு அந்த பக்கம் சவுண்ட் இல்லாத இடத்துல வந்து பேசுறாங்க. அப்போ மகா நடக்கிறது எல்லாம் சொல்றாங்க. அதாவது உங்களை கொல்றதுக்காக இத்தனை நம்பர் ரூம்ல ஒரு நபர் வந்திருக்கான், அவனை அடைச்சு வச்சிருக்கோம். அவன் யார் என்னங்கிறத நீங்க போய் பாருங்க, உங்க உயிரை காப்பாத்திக்கங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட திரு, அப்படியா, என்ன கொல்றதுக்கு யார் வந்திருப்பா, இதோட ரெண்டாவது டைம் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும்னு நினைச்ச திரு அங்கிருந்து படபடன்னு மகா சொன்ன ரூமுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே கவிதா அந்த நபரை பாக்குறதுக்கு போறாங்க. கௌதம் ஃபோன் பண்ணி கவிதா கிட்ட எச்சரிக்கை பண்றாங்க. கவிதாவும் யாருக்கும் தெரியாம எப்படியாவது அந்த ரவுடியை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரூமுக்கு போய் கதவை திறந்துட்டு பார்த்தா அங்க சிக்னலே இல்லை. அங்க இருந்த ஆளையும் காணான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த ரவுடி பாத்ரூம்ல ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு தடி ஒன்று எடுத்து கவிதா யாரோ எவரோ நினைச்சு அவங்கள மண்டையோட போட்டு தள்ளலான்ட்டு அந்த தடியோட வந்து நிக்கிறான். அப்ப கரெக்டா கவிதா திரும்பி பார்க்கும்போது, டே என்னை அடிச்சிடாதுடா, நான் கௌதமோட பொண்டாட்டிங்கிறாங்க. ஓ, நீங்க தானா அவங்க, எங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. சரி, இங்கிருந்து தப்பிச்சு போயிடு, திரு வந்துட்டு போறான், திரு வந்துட்டான்னா அவன் கண்ணுல சிக்கிட்டே அவ்வளவுதான், அதுக்கப்புறம் கௌதம் சேர்ந்து மாட்டிக்கு வாங்குறாங்க. அதை கேட்டதும் சரிங்க, நான் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். மகா பின்னாடியே வந்து எதுக்காக இவங்க திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்காங்க, அதுவும் பதுங்கி பதுங்கி போறாங்களே, யாரை காப்பாற்ற போறாங்கன்னு நினைச்ச மகா பின்னாடியே வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா அவங்க கண்ணையே அவங்க நல்லா நம்ப முடியல. கவிதா தான் அந்த ரவுடியை காப்பாத்துறதுக்காக போயிருக்காங்க. அடக்கடவுளே, சொந்த அண்ணன் பையனை கொல்லருக்கு இவங்க தான் இப்படி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, இதை நம்புறதா இல்ல நம்பாம இருக்கிறதா ஒன்றும் புரியலன்னு நினைச்ச மகா குழப்பத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அங்க வந்து கவிதாவும் அந்த ரவுடியும் பேசிக்கிறாங்க. இதை பாருடா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, யார் கண்ணிலையும் பற்றாத, இங்கிருந்து தப்பிச்சு போயிடுன்னு கவிதா எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சரி மேடம், நல்ல நேரத்தில் வந்து காப்பாத்துனீங்கிறாங்க. ஆமாமா, திரு இப்போ வந்துகிட்டு இருக்கான், அவன் கண்ணிலை மட்டும் பற்றாத, ஓடிடுங்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரவுடி போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக திரு மேலே மோதிட்டு தான் போகிறான். ஆனால் திரு யாரோ எவரோ நினச்சிட்டு அசால்ட்டை விட்டுறாங்க. திரு வரதை தெரிஞ்சதும் கவிதா ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. திரு போய் இந்த ரூமில் தானே இருக்கிறதா அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, சரி ரூம் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே எல்லா ரூமும் நீக்கி கிடக்குது. என்னது, லாக் பண்ணியிருக்கிறேன்னு சொன்ன ரூம் இப்போ நீக்கி கிடக்குது, ஒருவேளை தப்பிச்சிட்டானா, யார் நீக்கி விட்டுருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க திரு. அவங்களுக்கு அப்போ தான் ஒரு சந்தேகம் வருது, நம்ம கிட்ட மோதனுவன் எதுக்கு நம்மளை பார்த்து ஷாக்கானா, ஒருவேளை அவன் தான் நம்மளை கொல்ல வந்திருப்பானா அப்படின்னு சந்தேகப்பட்ட திரு, சரி அவனை போய் பார்க்கலாம், மறுபடியும் இங்கே தானே இருக்கணும், அவன் நல்லவனா இருந்தா இருப்பானல்ல, நம்மளை கொல்ல வந்தவனா இருந்தா நிச்சயமா எங்கேயாவது பதுங்கி இருப்பான்னு நினைச்ச திருவை ஓடி போய் பார்க்குறாங்க. கவிதா திருவை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. திருவுக்கு எப்படி தெரியும் நான் இவனை காப்பாற்ற வந்தது தெரிஞ்சு பின்னாடியே வந்திருக்கானே அப்படின்னு நினைச்ச கவிதா அதுக்கு முன்னாடியே அந்த ரவுடி கிட்ட, இந்த பொண்ணு போட்டோவில் இருக்கா பாரு, இவ்வளோ உன்னை வந்து அடைச்சு வச்சான்னு கேட்குறாங்க. அந்த ரவுடியும் ஆமான்னு சொல்லிட்டு போனதில்ல. உடனே கவிதாவுக்கு மகா மேல சரியான கோபம். இவ பண்ற வேலை எத்தனை வேலையை கெடுக்கிறா, நான் எப்படி எல்லாம் பிளான் போட்டு வச்சிருந்தாலும் அதுக்குனே வந்து நிக்கிறாளே இந்த வேலைக்காரி, இவளை என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கவிதா யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க மகா கவிதாவை பார்த்துதான் அதிர்ச்சியில இருக்காங்க. எப்படி இவங்களுக்கு இப்படி ஒரு மனசு, ச்சே, இப்படி கூடவா இருப்பாங்க, அதுவும் ஒரே வீட்டுக்குள்ள சொந்த அண்ணன் பையனையே கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களே, எப்படி நம்ம அவரை காப்பாத்துறது, நீ எந்த வழியில நம்ம காப்பாத்துறதுன்னு ஒன்றும் புரியலையே, அவருக்கு எந்த ஆபத்தும் வராம இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச மகா இனிமேலும் எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன்னு பின்னாடியே ஓடி பார்க்குறாங்க. அங்கே திரு அங்கே சுற்றி இங்கே சுற்றி தேடி பார்த்தா அந்த ரவுடியை காணோம். அந்த ரவுடி உடனே கௌதமுக்கு ஃபோன் பண்ணி, கௌதம், நான் நல்ல வேலை தப்பிச்சிட்டேன், ஆனால் அவர் கையில் யார் கையிலையும் மாட்டலைங்கிறாங்க, ஏன்டா எப்படிடா இப்படி சொதப்புனேன் அப்படின்னு கேட்கவும் அந்த ரவுடி சொல்கிறேன், நான் இது வரைக்கும் நான் வச்ச குறி தப்புனதே இல்லை, ஆனால் இந்த தடவை தான் எப்படியோ மிஸ் ஆகி போச்சு, நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, நான் அடுத்த தடவை கண்டிப்பாக காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடுவேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக திரு வந்து பின்னாடியே நிற்கிறாங்க. பின்னாடி நிற்கிற திருவை பார்த்ததும், திரு அப்படிங்கிறான் அந்த ரவுடி. திரு பார்த்துட்டு அப்படியே சரட்டை இழுத்து பிடிச்சி, எதுக்குடா வந்த, எங்க வந்த அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாங்க. சரியான ஃபைட் நடந்துட்டு இருக்குது. கௌதம் அங்க இருந்துகிட்டே அலறிக்கிட்டு இருக்காங்க. டேய், திரு கையில மாட்டிடாதடா, தப்பிச்சிரு, திரு கையில மாட்டிட்டினா நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடோட சிக்கிடுவோம், தயவு செய்து நீ அவன் கையில சிக்கிடாத, தப்பிச்சிடுன்னு கௌதம் உசார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி திரு கையில வசமா வந்து சிக்கிட்டான். திருவுக்கு தெரியாம தப்பிச்சிடலான்னு அந்த ரவுடி அங்க மட்டும் இங்க மட்டும் எங்கெங்கோ ஓடுறான். அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி திருவும் அங்கே இங்கே தேடி பார்த்துட்டு கரெக்டா திரு
அந்த ரவுடியை பார்த்துடுறாங்க. பார்த்ததும் குறி வச்சு பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா திவ்யா மகாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. இங்கே பாரு மகா, நீயும் நானும் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். நீ மேடைக்கு வாங்குறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, ஐயோ அக்கா எனக்கு நிறைய வேலை இருக்குக்கா, என்னால் வர முடியாதுங்கிறாங்க. என்ன மகா, திரு கூட சேர்ந்து நம்ம சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வான்னு கூப்பிட்டா அது சான்ஸே கிடையாது. அவர் கூட சேர்ந்து நிற்கிறதுக்கு நான் வரவும் மாட்டேன். நீங்கள் கூப்பிட்டாலும் அது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு மகா ஓரமாக ஒளிஞ்சு நிற்கிறாங்க. திவ்யா தெரியாமல், என்ன மகா நீ எங்கே தான் இருக்க, இப்போ நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகா ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் திருவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா திரு கையில் அந்த ரவுடி சிக்கிடுறான். மதில் சுவர் ஏறி தாண்டி வந்து அந்த ரவுடியை பிடிச்சிடுறாங்க. ரவுடி எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி பிடிச்சும் திமிரிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடிக்கிட்டு இருக்கும்போது திரு பின்னாடியே ஓடுறாங்க. இன்னைக்கு விட மாட்டேன்டா, என்னையே கொல்ல அனுப்பிச்சிருக்காங்கன்னா அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்காம விடவே மாட்டேன். நீ வெறும் அம்பு தான், ஆனால் அம்பு விட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்ச திரு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐயோ இவன் வேற மாட்டிக்கிட்டான் போல இருக்கு, எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சு கௌதம் அந்த வழியா வந்துட்டு இருக்காங்க. வந்ததும் திருவும் அந்த ரவுடியும் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, திரு நில்லுங்க, என்ன ஏன் இப்படி ஓடுறீங்க, அதுவும் உங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்றாங்களே, இன்னைக்கு இந்த விசேஷத்தை விட்டுட்டு இங்க எங்க ஓடி துரத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ திரு இது பேசுறதுக்கு நேரம் இல்லை, அவனை பிடிங்கன்னு சொல்றாங்க. அப்போ கௌதம் சரி நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி அப்படியே அந்த ரவுடியை பிடிக்கிறதுக்கு இவரும் ஓடுறாரு. ஒரு வழியா திருவே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கும்போது கௌதம் சொல்றாங்க, இவனை பாருங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்க போய் ஃபங்க்ஷனை பாருங்கங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, இவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், என்னை கொல்ல ஆள் அனுப்புனது யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. அப்படியா, அந்த அளவுக்கு ஆயிட்டானா, சரி விடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை அடி அடின்னு அடிக்கிறாரு கௌதம். இது தெரியாத திரு இவங்களும் நம்ம பக்கம் சேர்ந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆள் மேலே ஆள் சேர்ந்துக்கிட்டு, டே உண்மையை சொல்லடா சொல்லடான்னு திரு உதவின்னு உரைக்கிறாங்க. அந்த ரவுடியும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருக்கான். கௌதமும் சொல்லிடாதடா, நீ தப்பிக்கிற வழியை பாரு, அவனை அனுப்பிச்சு வச்சுட்டு நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் ஜாட பண்ணிடுறாங்க. இதை கேட்ட ரவுடி அடியை வாங்கிக்கிட்டு சொல்ல மாட்டேன்னு இருக்கான். திரு கௌதமை நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி இவன் யார் அனுப்பிச்சு வச்சான்னு தெரியல, இவனை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சிடலாங்கிறாங்க. இதை கேட்ட கௌதம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அச்சோ என்னது, போலீஸில் கொண்டு ஒப்படைச்சு ஒருவேளை அடி தாங்க முடியாமல் நம்மளை காட்டி கொடுத்துட்டா என்ன செய்யறதுன்னு நினச்ச கௌதம், இல்லை பரவாயில்ல விடுங்க, இவனை அடித்து உண்மை என்னங்கிறத நம்மளே விசாரிச்சுக்கலாம், போலீஸ்லையெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்தா ரொம்ப நாள் இழுத்தடிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் யார் என்னங்கிறதே தெரியாமல் போயிடும், இவனை நம்ம பக்கம் பார்த்துக்கலாம், விட்டுருங்க என் கையில் விட்டுருங்க பார்த்துக்கிறேங்கிறாங்க கௌதம். இதை கேட்ட திருவும் ஆமாங்க அப்படி தான் பண்ணணும், சரி போலீஸ் வரைக்கும் புகார் கொடுத்தா பிரச்சனை இழுத்துக்கிட்டே போயிடும், அதையும் தாண்டி நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்ச திரு கௌதம் பொறுப்பில் விடுறாங்க. கௌதம் அடித்து வேகத்தில் சொல்ல போறியா இல்லையாடான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நபரும் என்னால் சொல்ல முடியாது, ஆனால் அவங்க சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட தெருவும் எது என்ன சும்மா விட மாட்டான்னா, எனக்கு யார் அப்படி எதிராளின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கௌதம் அவனுக்கு கண்ணடிச்சு தப்பிச்சு ஓடிடு, தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடு, பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன், அப்புறம் நீ சிக்காமல் போயிட்டீன்னா அதுக்கப்புறம் திரு இவன் இதை பற்றி யோசிக்கவே மாட்டான்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த கௌதம் தப்பிக்க விட்டுறாரு. ரவுடியும் அங்கேருந்து தப்பிச்சிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த திரு பின்னாடியே மறுபடியும் துரத்தி பார்க்குறாங்க. ஆனால் பிடிக்க முடியல. இப்படி தப்பிச்சிட்டோமே அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க திரு, மறுபடியும் ஒரு நாள் நம்ம கையில் சிக்காமலா போயிடுவான், அப்போ பார்த்துக்கலாங்கிறாங்க. எதுக்கும் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறேங்கிறாங்க திரு. அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன திரு என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அந்த ரவுடி யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ரவுடி யாருன்னே தெரியல, யாரோ அனுப்பிச்சு வச்சு தான் என்னை கொலை பண்ண பார்த்தாங்கிறாங்க. கௌதம் தனியாக வந்து கவிதா கிட்ட பேசுகிறாங்க. கவிதா நல்ல வேலை அந்த ரவுடி தப்பிச்சிட்டான், ஆனால் அவன் மட்டும் இவன் கையில் சிக்கியிருந்து இவன் கொடுக்குற அட்டிக்கு வாங்கியிருந்து உண்மையை பூரா கக்கியிருப்பான், நான் வந்து காப்பாற்றிட்டேங்கிறாங்க. அப்பாடா இப்போதாங்க எனக்கு நிம்மதி. ஆனால் திரு அவனை பிடிச்சதும் எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா, இதில் நம்ம வீட்டில் இருக்காளே இந்த மகா, இவ பண்ணுறதாங்க அத்தனை வேலையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கௌதம் கோவப்படுறாங்க. அந்த மகா ஏன் உன் விஷயத்தில் இவ்வளோ தூரம் தலையிடுறா, அதுவும் கௌதமை காப்பாற்றுறதுக்கு இவளுக்கு என்ன வேண்டி கிடக்கு, அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வழியை பாருங்கிறாங்க. அதுதாங்க நானும் அப்போ இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவளை வெளியே அனுப்பவே முடியல. இப்போ வராளே திவ்யா, இவ வேற அவள் மேலே உயிராக இருக்கா, அவள் தானே இவளை கொண்டு வந்து விட்டா, அம்பிகாவை பார்த்துக்கிறேங்கிற சாக்கில் இந்த வீட்டில் அம்பிகாவையும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல தெரியுமா, இப்போ திருவியும் கொலை பண்ண முடியல. அம்பிகாவுக்கும் எங்கள் அக்கா ஏதோ செஞ்சு பார்த்தா, அம்பிகா இந்த நிச்சயதார்த்தத்தையே பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் அக்காவும் ஒரு ஆளை நியமித்து இந்த அம்பிகாவுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ்லேயோ இல்லை மோர்லேயோ ஏதாவது கலந்து கொடுத்து அவள் மயக்க நிலையில் கிடக்கணும், திருவோட நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே வரக்கூடாது, அவள் சோழியை முடிச்சிடலான்னு தான் எங்கள் அக்காவில் முயற்சி பண்ணினா, அது நடக்காமையே போயிட்டு இருக்குதுங்கிறாங்க கவிதா. ஓ அப்படியா, உங்கள் அக்காவோட டார்கெட்டு அம்பிகா மேலையா, சரி இருக்கட்டும், நமக்கு என்ன, எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒரே கல்லில் ரெண்டு மங்க கிடைக்க போகுது, அம்பிகாவும் திருவும் இல்லாமல் இருந்தால் அந்த சொத்தை அழகாக ஆட்டையை போடுறதுக்கு நமக்கு நல்ல வசதி தானேங்கிறாங்க கௌதம். இது கேட்ட கவிதா அதை நினச்சி பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அதுதான் இன்னும் நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குதே, இது எல்லாத்துக்கும் இப்போ இடையில வந்து நிற்கிறதும் அந்த மகா தாங்க, அவளை நான் அப்போவே போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மண்டபத்துக்குள்ள மகாவை தேடுறாங்க கவிதா. கவிதா தான் இல்லை எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்ட மகா முகத்திரையை கிழிக்கிறாங்க.
கவிதா வந்து மகா கிட்ட ஏண்டி உனக்கு என்னடி உனக்கு என்ன வேணும் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து இருந்துக்கிட்டு எங்களை இவ்வளோ டோரை டார்ச்சர் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா கரெக்டான பதிலடியும் நெத்தியடியும் கொடுக்குறாங்க. நான் என்ன டார்ச்சர் கொடுத்தேன்? திருவையும் அம்பிகா அம்மாவையும் நீங்கள் கொலை பண்ண பார்ப்பீங்க, அதை நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிங்களா? திவ்யா அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்க. திவ்யா திருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு காஞ்சனா அக்கா நினைப்பாங்க. ஆனா காஞ்சனா அக்கா அம்பிகா அம்மாவை ஏதாவது ஒரு வழி பண்ணி அவங்க நிச்சயதார்த்தத்தையோ பார்க்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு ஏற்பாடு பண்றாங்க. நீங்க என்னடான்னா மாப்பிள்ளையவே பொறுத்தல இப்படி ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கீங்களேன்னு அப்படியே படக்குன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க மகா. இதை கேட்ட கவிதா, என்னது இவ பார்த்து வச்ச மாதிரி அப்படியே சொன்னது சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளே, ஒருவேளை இது எங்கேயாவது வெளியிட்டுருவாளோ? கச்சிதமா சொல்றா, இவ கண்டுபிடிச்ச மாதிரியே சொல்றாளே, யார்கிட்டயாவது சொல்லிட்டா நம்ம பேர் கெட்டுருமே, என்ன செய்யறதுன்னு நினைக்கிறாங்க கவிதா. அதுக்கப்புறம் இந்த மகாவை இப்படியே விடக்கூடாது, மிரட்டி வைக்கணும்னு நினைச்சு, இதை பார் மகா, வெளியில எங்கேயாவது இப்படி தப்பு தப்பா பேசுனேன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, என் அண்ணன் பையனை நான் எதுக்கடி கொள்றேன், ஒருவேளை நீதானோ அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பி படுறாங்க. இதை கேட்ட மகா அதிர்ச்சி அடைறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் அந்த ரவுடியும் பேசிட்டு இருந்ததை நான் காதார கேட்டேங்கிறாங்க. ஓ கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கவிதா மகாவை மிரட்டுறதுக்கு ஒரு வழி பண்றாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.